வெல்கம் டு கைலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம இந்த சோயா சங்கும் முட்டையும் வச்சு தான் நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அப்போ நாம் இன்றைக்கி இந்த மீல் மேக்கரும், அதாவது சோயா சங்க், அதுவும் அந்த முட்டையும் வச்சு தான் நல்ல ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக 1 கப்பு மீல் மேக்கர் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் இந்த மீல் மேக்கரை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த கை வச்சு நல்லா புழிஞ்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக மாற்றிடணும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணணும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், தேவைக்கேற்ற உப்பு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 முட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சோயா சங்கில் நம்ம போட்ட அந்த கார்ன்ஃப்ளவர், எக் எல்லாமே நல்லா கவர் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பேன் சுடு பண்ண வச்சிடலாம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இதில் அந்த புரட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த சோயா சங்கை சேர்த்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி போடுங்க. ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சுக்கோங்க. சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும். என்னென்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம், சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நிறைய எண்ணெயும் தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம். அப்புறம் திருப்பி கடாயை சூடு பண்ண வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் பூண்டு, அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். 2 பச்சை மிளகாய்,
எல்லாத்தையுமா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்துன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோட எல்லாம் பச்சை வாசம் போகணும். அப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பெரிய தக்காளியான 1, நீங்கள் ரொம்ப சின்னதுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். அதில் உள்ள தண்ணியிலே நல்லா வதங்கிடும். பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சோயா சங்க் அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சோயா சங்கு எக்கு சேர்ந்த ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ஓகே, தேங்க்யூ.